சஞ்சய்ங்கிற வைர மீனை பிடிக்கிறதுக்காக நித்யாங்கிற தங்க வலைய விரிச்சிருக்கேன். நிச்சயமா வைர மீன் இந்த வலையில சிக்குமா? சிக்கும். உன்னை விட மாட்டேன்டா. என் தங்கச்சிக்கு உன் கையால தாலி கட்ட வெப்பண்டா. அடியே, இந்த டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது இதெல்லாம் பட்டாச்சாரியார் குடும்பத்தோட நிப்பாட்டிக்கோ. இத பாரு, இந்த ஆட்ல இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆடுற குடும்பம் ஆடி போயிடும்னு சொல்லுவா. ச்சே, என்ன இது? நீங்க 1940ஸ்ல இருக்கேள். இப்பெல்லாம் குடும்பத்துல குழந்தைகளுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்து அரங்கேற்றமே பண்றா. அதையே பெருமையா நினைக்கிறா. அவ குடும்பம் எல்லாம் ஆடி போல. உங்க அப்பா யாருன்னு கேட்டா குழப்பம் வரும்னு சொன்னாங்கம்மா. ஏமா என்னோட அப்பா யாருன்னு கேட்டா குழப்பம் வருமாமா? என்னோட அப்பா யாருமா? அவர் எங்கம்மா இருக்காரு? ஒரு நாள் கூட எனக்கு பொம்மை ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வரலையேம்மா. என்ன பார்க்க ஏமா வரல? கிருஷ்ணா, ஏமா அழற? அழாதம்மா. நான் ஏதாவது தப்பா கேட்டேனாமா? கிருஷ்ணா, ஏது ஐயா எனக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துட்டு போல் இருக்கு. எல்லாத்தையும் தோத்தாச்சா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? சாப்பாடு ரெடியா? அதுக்கெல்லாம் கரெக்டா வந்துருவள் நீங்க. ஆமா, என்னது இது? கொலுசு? சீதாவுடைய கொலுசு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு எங்க? அதாண்டி இது. சீதாவோட ஒரு கால் கொலுசு நம்ம ஆத்துல எங்கேயோ கழண்டு விழுந்துடுது. எங்க ஒரு கொலுசு இருக்கு, அப்ப அது எங்க? அதாண்டி இது. உங்களை அந்த மலை கடற்கரை சொன்னா பாருங்க, அம்மிக்கல்ல தலையில தூக்கு போட்டு சாகடிக்கணும்னு. அது செஞ்சா கூட பாவம் இல்லைங்க. இப்பதான் காய்கறி நறுக்கின்னு இருக்கேன், இனிமேதான் சமைக்கணும். சேத்த அப்படி போய் உட்காருங்க, சமைச்சிட்டு கூப்பிடுறேன். வாச்சிருக்கு பாரு நமக்குன்னு. ஸ்வீட்ஸ் எடுத்துக்கம்மா. எதுக்குன்னு ஸ்வீட்? சக்சஸ். சக்சஸ். என்ன சக்சஸ்? சஞ்சய்ங்கிற வைர மீனை பிடிக்கிறதுக்காக நித்யாங்கிற தங்க வலைய விரிச்சிருக்கேன். நிச்சயமா வைர மீன் இந்த வலையில சிக்குமா? சிக்கும். என்ன சொல்ற? சஞ்சய் கிட்ட இப்பதாம பேசி அவனை நல்லா குழப்பிட்டு வந்திருக்கேன். அவன் ராத்திரி பூரா அதை நினைச்சு யோசிக்கிட்டே இருப்பான் பாரு. விடிய விடிய நான் சொன்னதை நினைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்படி என்ன நடந்துச்சு? சஞ்சயோட ஜாதகத்தை நம்ம குடும்ப ஜோசியர்கிட்ட காமிச்சேன். அவரும் இன்னும் 1 மாசத்துக்குள்ள கல்யாணத்தை வைக்கணும்னு சொன்னாரு அப்படின்னு வேற சஞ்சய் கிட்ட சொல்லியிருக்கேன். சஞ்சய் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். நாளைக்கு காலையில எனக்கு போன் பண்ணுவான் பாரு. யார் அந்த ஜோசியர், நான் அவரை உடனே பார்க்கணும்னு கேட்பான் பாரு. அப்படி சஞ்சய் கேட்டா நீ சஞ்சய் ஜோசியர் கிட்ட கூட்டிட்டு போனா நீ தானே மாட்டுவ? ஏன் மாற்ற? 50 கொடுக்கிற இடத்துல 500 கொடுத்தா ஜோசியர் நான் சொல்றதையே சொல்லிட்டு போறாரு. கூடிய சீக்கிரம் சஞ்சயோட அப்பா இந்தியாவுக்கு வரப்போறாரு. நான் அவரையும் ஜோசியர் கிட்ட கூட்டிட்டு போவேன். அந்த ஜோசியரும் நான் சொன்ன மாதிரியா உங்க அப்பா கிட்ட சொல்லுவாரு. 10 பொருத்தமும் ஒன்னா இருக்கிற ஜாதகம் இந்த ஜாதகம் தான் உன்னோட ஜாதகத்தை அவங்க அப்பா கிட்ட கொடுப்பாரு. ஜோசியர் சொன்னா நிச்சயமா சஞ்சயோட அப்பா கேட்பாரு. சஞ்சயோட மனசை மாத்துறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அது ஒரு சாதாரண விஷயம். மொத்தத்துல ராஜரத்தினம், கோடீஸ்வரர் ராஜரத்தினம், அவர் வீட்டு மருமகள் ஆக்கணும் உன்னை. அதுதான் என்னோட ஆசை, என்னோட ஒரே லட்சியமும்.
அண்ணா, நீ சொல்றது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்குமா? ஏன் சந்தேகப்படுற? இல்லண்ணே, அன்னைக்கு லாவண்யான்னு ஒரு பொண்ணு மோதிரம் எடுத்துட்டு வந்தாளே, அவ ஏதாவது சொல்லி பிரச்சனை பண்ணிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. எப்படி வரும்? நான் தான் சஞ்சய் கிட்ட நேத்தே இந்த மோதிரத்தை வச்சு எந்த ஒரு முடிவுக்கும் வராதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவனோட மோதிரம் மாதிரி நூத்துக்கணக்கான மோதிரம் செய்யலாமா? அவனை நான் நல்லா குழப்பிட்டு வந்திருக்கேன். நிச்சயமா அவன் மாற மாட்டான். இனிமே எந்த பொண்ணு மோதிரத்தோட வந்தாலும் அவன் நம்ப மாட்டான். அதுக்கு நான் கேரண்டிமா, நான் கேரண்டி. அண்ணே, உன்னை என்னமோ நினைச்சேன். உனக்கு தலையில மட்டும் மூளை இல்ல, உடம்பு பூராவும் மூளை இருக்கு. உன்னை விட மாட்டேன்டா. என் தங்கச்சிக்கு உன் கையால தாலி கட்ட வெப்பண்டா. வைக்கிறேன். கௌசி, லாவண்யா வா. கௌசி, வீட்ல அப்பா யாரும் இல்லல்ல? இல்ல, அப்பா சீதாவை அழிச்சுட்டு கல்யாண வேலையா வெளியே போயிருக்காங்க. அக்காவும் அத்தையும் பேரும் கடைக்கு போயிருக்காங்க. என்னாச்சுடி சொல்லடி லாவண்யா. அவளை பத்தி ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைச்சதா? அவர் பேர் ஆர் சஞ்சய். அந்த ஆருக்கு உரியவர் ராஜரத்னம். வருஷத்துல 11 மாசம் பிசினஸ் விஷயமா ஃபாரின்ல தான் இருக்காரு. அவருக்கு அம்மா கிடையாது. அவர் ஒரே பையன்தான். அப்பாவோட சாஃப்ட்வேர் கம்பெனிய இவர் ஒருத்தர் தான் கட்டி ஆள்றாராம். மூலக்காரர், திறமையானவன், ஃபாரின்ல படிச்சுட்டு வந்திருக்காரு. உட்கார்ந்து சாப்பிட்டாலும் 7 தலைமுறைக்கு சொத்து இருக்கு. இன்னும் எப்படிலாம் சொத்து சேர்க்கலாம், பிசினஸ் டெவலப் பண்ணலான்னு ஒவ்வொரு நிமிஷமும் யோசிச்சுக்கிட்டு இருக்காராம். நாமெல்லாம் 1 ரூபாய் காயினுக்கு கொடுக்கிற மதிப்பை அவர் 1000 ரூபாய்க்கு கொடுக்கறாராம். அந்த அளவுக்கு பெரிய பணக்காரர். நீ சொல்றதெல்லாம் கேக்குறச்சே, அவன் கண்டிப்பா ஒரு பிளே பாயா தான் இருப்பான். என்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களோட வாழ்க்கைய அவன் கண்டிப்பா கெடுத்திருப்பான். எனக்கு அப்புறம் இனிமே எந்த பொண்ணோட வாழ்க்கையும் அவன் கெடுக்க கூடாது. அவனுக்கு நான் பாட சொல்லி தரேன். ப்ளீஸ் டி, அவன் விஷயத்துல நீ ரொம்ப அவசரப்படுறியோன்னு தோணுது. அவசரம் இல்லடி, ஆத்திரம். இப்படிப்பட்ட கொடூரமான மிருகங்கள் எல்லாம் சமுதாயத்துல பெரிய மனுஷங்கிற பேர்ல ஊரை சுத்துறாங்க. யாராலையும் அவங்கள எதுவுமே செய்ய முடியல. அத நினைச்சு நான் ஆத்திரப்படுறேன். அவசரப்படாத கௌசி. அவனுக்கு பணபலம், ஆள் பலம் எல்லாமே இருக்கு. அவன் கூட மோதி நாம ஜெயிக்க முடியாது. ஒரு எதிரி கூட மோதுறதுக்கு முன்னாடி அவனுடைய பலம், பலவீனம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் மோதணும். இல்லைன்னா மோதுறவங்களுக்கு தாண்டி அவமானம். இனிமே நான் அவமானப்பட என்னடி இருக்கு? இதுக்கு மேல பெரிய இழப்பு வேற என்ன இருக்கு? இல்லடி, உனக்கு கல்யாணம் வேற நிச்சயம் ஆயிருக்கு. இந்த நேரத்துல இந்த மாதிரியான மோதல் தேவையாடி? எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல கல்யாணம். அதனால தானே நான் இவ்வளவு எமோஷனலா பேசுறேன். ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில எது முக்கியமோ அதை இழந்துட்டு எப்படி அக்னி சாட்சியா நான் அவருக்கு கழுத்தை நீட்ட முடியும்? எல்லாத்துக்கும் உன் மனசு தாண்டி காரணம். நீயே விருப்பப்பட்டு இப்படி ஒரு விஷயம் நடக்கலையே. வரப்போற உன் கணவனுக்கு நீ உண்மையான மனைவியா இல்லாம இருக்கலாம். உனக்கே தெரியாம உன்னை அபகரிச்சதுக்கு நீ எதுக்கடி வருத்தப்படணும்? இதை இப்படி விட்டு சொல்றியா? ஆமாண்டி, விட்டுடு. எதுவுமே நடக்கலன்னு மனசு சுத்தமா தொடச்சிடு. நீ போய் கேட்டா அவ இப்ப தப்பா ஒத்துப்பான்னு என்ன உத்தரவாதம்? நீ போய் அவனை கேக்குறது நாளைக்கு வெளியே தெரிஞ்சா உனக்கு தாண்டி அசிங்கம். இங்க நடக்க இருக்கிற உன் கல்யாணத்தை கூட பாதிச்சிடலாம். கல்யாணத்துக்கு ஏதாவது ஒரு பங்கம்னா உன் குடும்பத்துக்கே அவமானம்டி. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது என்னோட விஷயமா மட்டும் நான் பார்க்கல. ஒட்டுமொத்த சமுதாயத்திலையும் என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட எத்தனையோ பெண்களோட பிரதிநிதியா பார்க்கறேன். என்னால தப்பு செய்யற ஆம்பளைங்க
எல்லாரையும் திருத்த முடியாது. அட்லீஸ்ட் என்னை அழிச்சு என் வாழ்க்கையே இப்படி பாழாக்குன அந்த சஞ்சய குற்றவாளின்னு நிரூபிக்கணும். அதனால மத்த பெண்களுக்கு வர இருக்கிற ஆபத்து வராது இல்லையா? அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என் கல்யாண வாழ்க்கைய கூட நான் தியாகம் பண்ணுவேன். என்னோட துணிச்சல் மத்த பெண்களுக்கும் வரணும். எல்லாரும் துணிஞ்சிட்டா குற்றங்கிற ஒண்ணு நடக்கவே நடக்காது. இப்ப நான் சஞ்சயை பார்க்கணும். வரியா? வரேன். என்னாச்சுடா கண்ணா, ஏன் அழற? அம்மா அம்மா உனக்கு டால் காமிக்கட்டுமா? இங்க பாரு, டால் 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 பாரு, டால் 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 பாரு, டால் பாரு. என்னடா பிடிக்கலையா? சரி. யானை. ஜிஜோ, என்னாச்சுடா கண்ணா? யானை பாரு, யானை பாரு. இந்த யானை மேல நீ, நானு, அப்பா 3 பேர் ஏறி போலாம். ஓகே? இதுவும் பிடிக்கலையா? சரி. வயிறு வலிக்குதா கண்ணா? என்னாச்சுடா? ஐயோ, நான் என்ன செய்யறது? ஒரு நிமிஷம். சலங்க சத்தம் பிடிச்சிருக்கா? அப்படியா? சரி, அம்மா ஆட போறேன், நீ பார்க்க போற. ஓகே? சரி, வா 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 வா. அச்சோ, என்னாச்சு? சலங்க சத்தம் சத்தம் கேளு. தை தை தித்தி தை 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 தித்தி தை தை தக்கிட்ட 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 தை தை தித்தி தை 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 தித்தி தை 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 தித்தி தை. நல்லா இருக்கா? ரெண்டாவது ஆட்டம். ஓகே? தைஹ தைஹி தைஹ தைஹி தை தக்கிட்ட 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 தாம். தைஹ தைஹி தைஹ தைஹி தை தக்கிட்ட 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 தாம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. என்னடி இது? நிறுத்தடி. என்னடி இது பாட்டும் கூத்தும்? கால்ல சலங்கைய கட்டிண்டு சதுராடுற குடும்பம் ஆடிது. அதுவும் வீர வைஷ்ணவா வீட்ல ஓம் நமச்சிவாய. சீ, என்னடி இது பழக்கம்? இல்ல, குழந்தை வந்து என்னடி வந்து போய்? அடியே, இந்த டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது இதெல்லாம் பட்டாச்சாரியார் குடும்பத்தோட நிப்பாட்டிக்கோ. இத பாரு, இந்த ஆட்ல இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆடுற குடும்பம் ஆடி போயிடும்னு சொல்லுவா. ச்சே, என்ன இது? நீங்க 1940ஸ்ல இருக்கேள். இப்பெல்லாம் குடும்பத்துல குழந்தைகளுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்து அரங்கேற்றமே பண்றா. அதையே பெருமையா நினைக்கிறா. அவ குடும்பம் எல்லாம் ஆடி போல. எவா குடும்பத்திலயும் எதுவும் நடந்துட்டு போறது, அதெல்லாம் இந்த குடும்பத்துக்கு வேண்டான்னு சொன்னேன், அவ்வளவுதான். குழந்தை அழுதது, அத சமாதானப்படுத்த நான் ஆடினேன். அதுவும் தப்பா இந்த ஆத்துல? ஆமா, நீ பெரிய நாட்டிய பேரொளி போட்டேன்னா. ஏண்டி, உன் நடனத்தை பார்த்ததும் குழந்தை ரசிச்சு பார்த்து, ஐயோ அம்மா நீ ரொம்ப நன்னா ஆடின்னு இருக்க, இன்னும் கொஞ்சம் தையா தக்கான ஆடுன்னு சொல்லி தாக்கும். ஆடுறா பாரு. இப்ப என்ன நடந்து போயிடுத்துன்னு ஆகாயத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறேன். குழந்தை அழுதது, நான் டான்ஸ் ஆடினேன். ஏன் பெத்த புள்ள அழுததை பார்த்துட்டு என்னால பேசாம இருக்க முடியுமா? இல்ல மத்தவா மாதிரி பெத்த புள்ள எக்கேடு கெட்டு போனா என்னன்னு சொந்தத்தை தலையில தூக்கி வச்சுக்க முடியுமா? நாக்கு உனக்கு ரொம்ப தடிச்சு போயிட்டு இருக்குடி, கொஞ்சம் கம்மியா பேசு. இத பாரு, குழந்தைய பெத்தா மட்டும் போறாதடி, அத வளர்க்கவும் தெரியணும். போ போ, போய் முதல்ல பாலை கலந்து எடுத்துட்டு வா. போ. பேசுறா, கொஞ்சம் விட்டா பேசிட்டே இருப்பா. பாத்தனே புள்ளைய வளர்த்த லட்சணத்தை. ஒரு கண்ணுல வெண்ணெய், இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பு. ஏய் ஏய், என்ன மணக்குற என்ன மணக்குற இப்ப சொல்லு. இல்ல, குழந்தைக்கு பால்ல சக்கரை போடலாம்னு நினைச்சேன். இல்ல, அப்புறம் சக்கரைன்னு சொன்னா உங்களுக்கு பிடிக்காது, அதனால நான் வெறும் பாலை கொண்டு வரேன். ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசுற. பேச்சுக்கு பேச்சு என்னடி எதிர் பேச்சு பேசிட்டு இருக்க? போ, போய் முதல்ல பால் எடுத்துட்டு வா. போ, நிக்காத. போ, பாலை கலந்து ஹாலுக்கு எடுத்துட்டு வா. அப்பா, இந்த வீட்டுல எல்லாருக்கும் வாய் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுது, அதுவும் இவளுக்கு ரொம்ப. உண்மையை சொன்னா பெருசுக்கு தாங்கல, அதான் இப்படி தைய தக்கான்னு எகிரி குதிக்குது. ஆமாடி சீதா,
கௌசல்யா கல்யாண விஷயமா அலைஞ்சதுல ரொம்ப முடியலம்மா. நேக்கு வயசாயிடுத்தோன்னு அம்மாடி மேலக்காரருக்கும் வீடியோக்காரருக்கும் பூக்காரருக்கும் இவாளுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துட்டேம்மா. சொல்ல மறந்துட்டானே, சமைக்கார சேஷாத்ரி நாளைக்கு ஆத்துக்கு வரேன்னாரு. அவருக்கு ஒரு அட்வான்ஸை கொடுத்துடணும். அப்புறமா பிரஸுக்கு போய் பத்திரிகையெல்லாம் ப்ரூவ் பார்த்துடணுமா. மாப்பிள்ளை அழைப்புக்கு வர ஏசி காருக்கு அட்வான்ஸ் கொடுத்துடணும். கொடுத்துருவேம்மா. போட்டோக்காரருக்கு வேற சொல்லிட்டேம்மா. எல்லாம் நல்லபடியா நடக்கணும்மா. எல்லாம் அந்த பெருமாள் செயல். எல்லாம் நல்லபடியா நடக்கும்பா. உள்ள வந்து ரெஸ்ட் எடுங்கோ. வாங்கோ வாங்கோப்பா. செத்த உட்காருங்கோ. முதல்ல ஏதாவது சாப்பிடுங்கோ. நேக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடுமா. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ அப்பா, முதல்ல ஏதாவது சாப்பிடுங்கோ. சாப்பிட்டாதானே மாத்திரை சாப்பிட முடியும். இல்லைன்னா வயிறு புண்ணாயிடும் டாக்டர் சொல்லியிருக்காருன்னு. கொஞ்சம் ஒரு வா மோர் சாதமாவது சாப்பிடுங்கப்பா. என்னப்பா அப்படி பாக்குறேன்? இல்லம்மா, உங்க அக்கா கல்யாணத்துக்கு அலைஞ்சதுக்கு நேக்கு இவ்வளவு களைப்பா இருக்கே. இன்னும் உன் கல்யாணத்துக்கு எப்படி அலைய போறோம்னு கவலையா இருக்குமா. ஐயோ செத்த சும்மா இருக்கேளா? இல்லம்மா, உன்னுடைய கல்யாணத்துக்கு நான் உயிரோட இருப்பேனான்னு நேக்கு பயமா இருக்குமா. அப்பா அப்படி எல்லாம் பேசாதே. நல்லதையே நினைக்கணும், நல்லதையே பேசணும்னு எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்போ நீங்களே இப்படி எல்லாம் பேசலாமாப்பா? அம்மா, நெருப்புன்னா வாய் சுட்டுடாதுமா. நேக்கு ஒண்ணும் ஆகாதுமா. நல்லா இருப்பேன். உங்க அம்மா இருந்திருந்தா நல்ல ஆலோசனை எல்லாம் சொல்லுவா. கெட்டிக்காரிமா அவ. வீட்டுல இருந்தபடியே என்னோட வேலை பாதி அவன் முடிச்சிருவாமா. நேக்கு ஒரு மகன் இருந்திருந்தான்னா என்னோட வேலை முழுக்க அவனே செஞ்சிருப்பான். நான் வீட்டுல உட்காந்துண்டு அவனுக்கு ஆலோசனை மட்டும் நான் வழங்கினா போதும்னு அவனே பார்த்துட்டு இருப்பான். என்ன பண்றது அம்மா? அதுக்கு எனக்கு கொடுப்பனை இல்லையம்மா. அப்பா என்னோட கல்யாணத்தை நான், அக்கா, அத்திம்பேர் நாங்க எல்லாம் பாத்துக்குவோம். நீங்க கல்யாணத்தன்னைக்கு மண்டபத்துக்கு வந்தா மட்டும் போதும். சேர போட்டு உட்காந்துண்டு கல்யாண மண்டபத்துல கால் மேல காலை போட்டுண்டு ஆர்டர் பண்ணா போதும்பா. இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரப்போற சுரேஷ் அவரு ரொம்ப நல்லவருப்பா. அவர் நேக்கு அத்திம்பேர் மட்டும் இல்ல, நேக்கு அண்ணன் இல்லாத குறையையும் தீர்த்து வைக்கதான்ப்பா வரப்போறான். ஆமாமா, நானும் அந்த தைரியத்துல தாமா இருக்கேன். ஆண் பிள்ளை இல்லாத நேக்கு இனிமே அவர் தாமா ஆண் பிள்ளையா இருந்து இந்த குடும்பத்தை காப்பாத்தணும். வருத்தப்படாதீங்கப்பா, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். அந்த பெருமாள் நம்மள கைவிட்டுட மாட்டார். வாங்கோப்பா, உள்ள வந்து சாப்பிடுங்க. நேக்கு வேண்டாமா. சொன்னா கேளுங்கப்பா, உடம்பு கெட்டு போயிடும். வாங்கோ வாங்கோ. மை காட், ஐயோ இல்லை அங்கிள், நான் சொல்கிறது கேளுங்க. இல்லை, நான் பொண்ணு பார்க்குற மூட்லேயே இல்லை அங்கிள். அங்கிள் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இல்லை அங்கிள், இங்கே பாருங்க, எனக்கே எப்போ பொண்ணு பார்க்குற மூடு வருதோ அப்போ நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ண அப்புறம் வேணா நீங்கள் இல்லை அங்கிள், என் மனசில் நினைக்கிற பொண்ணு எப்போ கிடைப்பான்னு எனக்கே தெரியாது. 1 வருஷம் ஆகலாம், 1 மாதம் ஆகலாம், ஏன் சொல்ல முடியாது. இப்போவே கூட என் கண் முன்னாடி வந்து நிற்கலாம். அங்கிள், ஐ வில் கால் யூ பேக். யார் நீங்கள்? அப்பாயின்மெண்ட் இருக்கா? பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் பாட்டு உள்ளே வந்தால் எப்படி? இப்பெல்லாம் யாரு சார் கதவை தட்டி பெர்மிஷன் வாங்கிட்டு உள்ள வராங்க? அவங்களா வராங்க, அவங்களா நினைச்சா போறாங்க. ஹலோ, யார் நீங்கள்? சகுந்தலை. சகுந்தலையா? சகுந்தலான்னு சொன்ன உடனே உங்களுக்கு துஷ்யந்தன் சகுந்தலா கதை ஞாபகம் வந்திருக்கணுமே.
அதுலயும் டேர்னிங் பாயிண்ட் மோதிரம் தான். இதுலயும் மோதிரம் தான். வாட்? மோதிரமா? எஸ், உங்க காஸ்ட்லியான மோதிரம் தொலைஞ்சு போயிருக்குமே. ஆமா, அதை தான் தேடிட்டு இருக்கேன். எங்க தேடினீங்க? உங்க வீட்டு பாத்ரூம்லயா இல்ல உங்க ஆபீஸ் ஏசி ரூம்லயா? தொலைச்ச இடத்துல தேடணும் சார், அப்பதான் கிடைக்கும். அது தொலைச்ச இடம் தெரியலையே. மோதிரம் தொலைஞ்ச இடம் தெரியாதுன்னு சாதாரணமா சொல்லிட்டீங்க. ஆனா ஒரு பொண்ணுக்கு கற்ப தொலைச்ச இடம் தெரியுது. ஆனா ஆள் தான் தெரியல. எதையும் மனசுல வச்சுட்டு பேசுறீங்க. ஆமா, பேசதான் வந்திருக்கேன். சாதாரண பேச்சு இல்ல, நீதி கேட்க வந்திருக்கேன். புரியல? கண்ணகி செலம்போட போய் நெடுஞ்செழிய பாண்டியன் கிட்ட நீதி கேட்க போயிருக்கா. ஏன்? அவன் தப்பான தீர்ப்பு சொல்லி அவ புருஷனையே கொன்னுட்டான். நான் ஒரு பொண்ணோட வாழ்க்கைய கொண்டவன் கிட்ட நீதி கேட்டு இந்த மோதிரத்தோட வந்திருக்கேன். இது யாரோட மோதிரம்னு உங்களுக்கு தெரியுதா சார்? இது உங்களோட மோதிரம் இல்லைன்னு பொய் சொல்ல மாட்டீங்களே. இல்ல, இது என் மோதிரம் தான். இது எப்படி உங்க கையில கிடைச்சது? விதி சார், விதி. சாட்சியே இல்லாம செஞ்ச தப்புக்கு இதுதான் சாட்சி. ஞாபகம் இருக்கா? பெங்களூர்ல கல்யாண வீட்ல நீங்க செஞ்ச லீலைக்கு இதுதான் ஆதாரம். தடயமே இல்லாம தப்பு பண்ணலான்னு நீங்க நினைச்சீங்க. உங்களையும் அறியாம இந்த தடயத்தை விட்டுட்டு வந்துட்டீங்க. இத பத்தின உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அது யாரு? ப்ளீஸ் சொல்லுங்க. யாருன்னா? அந்த அந்த பொண்ணு யாரு? அன்னைக்கு கேட்க வேண்டிய கேள்வி இன்னைக்கு கேக்குறீங்க. ஓகே, சாரி. அந்த பொண்ணு யாரு? ப்ளீஸ். எதுக்கு? அவ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு மிரட்டவா?